அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருச்சியில் திமுக நடத்திய பிரம்மாண்ட மாநாடு, 10 லட்சம் பேர் திரண்டு வந்த மாபெரும் மாநாடு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே உலுக்கி போட்ட அதிர வைத்த விஸ்வரூப மாநாடு. 200 ஏக்கரில் மாநாடு நடத்தி அடுத்து வரப்போகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக 200 இடங்களை வெற்றி பெறும் என்பதை அறிவித்த மாநாடு. இப்படியெல்லாம் பில்டப் கொடுக்கிற அளவுக்கு அந்த மாநாடு சிறப்பா நடக்கல. இந்த திமுக ஆட்சி மாதிரியே, ஐயா ஸ்டாலினோட செயல்பாடுகள் மாதிரியே வெறும் பில்டப்புகள் மட்டும்தான் இருக்கு. இந்த திமுக எப்படி வெறும் விளம்பரத்துல மட்டும் நல்லாட்சிய செஞ்சுக்கிட்டு இருக்கோ, ஐயா ஸ்டாலின் அவர்கள் எப்படி வாயிலேயே வடை சுட்டுக்கிட்டு இருக்கிறாரோ, அப்படித்தான் இந்த மாநாட்டு செய்திகளும் ஊதி பெரிதாக்கப்பட்டிருக்கு. மற்றபடி களத்துல ஒண்ணுமே கிடையாது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் வர வரைக்கும் கூட பாதிக்கும் மேற்பட்ட நாற்காலிகள் காலியாத்தான் இருந்துச்சு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த காலி நாற்காலிகளை பார்த்துதான் அப்படியே வீர உரைய ஆற்றிட்டு வந்திருக்கிறாரு. 75 ஆண்டு கால அரசியல் கட்சி. ஆனா இன்னைக்கு வரைக்கும் கொள்கை பிடிப்போட, தத்துவ புரிதலோட லட்சக்கணக்கான மக்களை கூட்டி நிறுத்த முடியல. வழக்கம் போல கோட்டர் கொடுத்து, கோழி பிரியாணி கொடுத்து, தலைக்கு இவ்வளவு ரூபா அப்படின்னு விலை பேசி ஆட்களை கூட்டிக்கிட்டு வந்து அந்த இடத்துல அமர வச்சாங்க. பெண்களுக்கு பரிசு பொருட்கள், அது தனி கதை. இப்படியெல்லாம் ஆட்களை கூட்டிக்கிட்டு வந்தும் கூட அங்கே போடப்பட்ட நாற்காலிகளில் பாதிக்கும் மேல நிறையவே இல்லை. காலி நாற்காலிகள் தான் இருந்துச்சு. நான் பொய் சொல்லல, நான் புகைப்படத்தையும் காட்டுறேன். நீங்க வேணும்னா நேற்றைக்கு அந்த மாநாடு நடந்த காணொளிகள் இணையதளத்துல நிரம்பி இருக்கு, அதையெல்லாம் எடுத்து பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, 10 லட்சம் பேர் இல்ல, 1 கோடி பேரை கூட திரட்டி திமுக மாநாடு நடத்தட்டும். ஆனா அதனால என்ன பயன்? என்ன பயன்? அங்க வந்தவங்க எல்லாம் திராவிடத்தை காப்பாத்தணும், பெரியார், அண்ணா, கருணாநிதி இவங்களோட கொள்கையை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்தாங்களா? இல்லனா ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பேச போறாரு, என்ன புதிய கருத்துக்களை சொல்ல போறாரு அப்படிங்கிறத கேட்கிற ஆர்வத்துல வந்தாங்களா? ஒண்ணுமே கிடையாது. காசுக்காக வந்தாங்க. புரியுதா? கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த மக்கள் செஞ்ச செயல்கள் இருக்கு தெரியுமா? அதை பார்க்கும்போதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு. என்னடா இந்த தமிழினம் இந்த அளவிற்கு அற்பத்தனமா போயிருச்சு அப்படின்னு அந்த காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு வேதனையா இருக்கு. முழுக்க முழுக்க ஒரு ஒழுக்கங்கெட்ட கூட்டத்தை வச்சு திமுக அந்த மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்கு. மாநாட்டிற்கு வந்திருந்த மக்கள் எல்லோரும் அந்த மாநாடு முடிஞ்ச உடனே மாநாட்டின் அலங்காரத்திற்காக கட்டி வைக்கப்பட்டிருந்த வாழைத்தாறு, கரும்பு மற்றும் பல பழ வகைகள் இது எல்லாத்தையும் அறுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேரு அவங்க அமர்ந்திருந்த நாற்காலியை தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு போயிட்டாங்க. இவங்களை எல்லாம் என்னன்னு சொல்றது? சரி, மக்கள் தான் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த மாநாட்டை நடத்திய திமுகவும் சரி, திமுகவின் மூத்த தலைவர்களும் மூத்த அமைச்சர்களும் கூட பல ஒழுக்கங்கெட்ட செயல்களை அந்த மாநாட்டுல செஞ்சாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரேம்ப் வாக்குல நடந்து வராரு. அப்ப அவர் மேல தோல்ல கிடக்கிற துண்டை தூக்கி வீசுறாங்க. இன்னும் பல பேர் தோல்ல கிடக்கிற துண்டை தூக்கி தலையில சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே மேடை பக்கம் கேமராவை திருப்புனா அங்கே இருக்கக்கூடிய திமுகவின் மூத்த தலைவர்கள், மூத்த அமைச்சர்கள் உட்பட எல்லாருமே அவங்க தோல்ல கிடக்கிற கட்சி துண்டை எடுத்து தலைக்கு மேல வச்சு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பழக்கத்தை எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? தாவேகா கிட்ட இருந்தா? வெக்கமா இல்ல? 75 ஆண்டு கால அரசியல் கட்சி, பவள விழாவை கொண்டாடி முடித்திருக்கின்ற ஒரு கட்சி, அடுத்து வரப்போற புதிய அரசியல் கட்சிகளுக்கு வழிகாட்டக்கூடிய நிலைமையில இருக்கணும். அதை விட்டுட்டு நேத்து வந்த கட்சியை பார்த்து அந்த கட்சியின் தொண்டர்கள் செய்கின்ற ஒழுங்கீனமான அநாகரிகமான செயல்களை எல்லாம் பார்த்துட்டு அதை அப்படியே காப்பி அடிச்சு தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் கட்சி ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் கேட்டேன், வெக்கமா இல்ல? கூச்சமா இல்ல? எப்பவுமே பெரியவர்கள் தான் சிறியவர்களுக்கு வழிகாட்டணும், ஒழுக்கத்தை போதிக்கணும். இங்க என்னடான்னா சின்ன பசங்களை பார்த்து பெரியவங்க கெட்டு போயிருக்கிறாங்க. ரேம்ப் வாக்கில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நடந்து வராரு. அவர் மேல கட்சி துண்டையெல்லாம் வாரி வீசுறது. கடந்த மாநாட்டுல அப்படிதான் அவர் மேல துண்டை தூக்கி வீசும் போது அது அவர் மூஞ்சிலே போய் விழுந்துச்சு. இதுல இந்த ரேம்ப் வாக்கு, தோல்ல கிடக்கிற துண்டை எடுத்து தலைக்கு மேல சுத்துறது,
இதைத்தான் தாவேகா கிட்ட இருந்து காப்பி அடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா, நேற்றைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த மாநாட்டில் பேசிய பேச்சுக்களை எல்லாம் கேட்கும் போது விஜயோட பேச்ச அப்படியே காப்பி அடிச்சு பேசின மாதிரி தான் இருக்கு. விஜய் எப்படியெல்லாம் பில்டப் கொடுத்து பேசுவாரோ அப்படித்தான் ஐயா ஸ்டாலின் அவர்களும் நேற்றைக்கு வெறும் பில்டப்பை மட்டும் வாரி இறைச்சிருக்கிறாரு. அதுல ஒரு சில கருத்துக்களை மட்டும் பார்க்கலாமா? நேற்றைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, திமுக அரசின் திட்டங்களை அவர்கள் நினைத்தாலும் நிறுத்த முடியாது, தடுக்க முடியாது. திமுக அரசின் திட்டங்கள் இருக்கும் வரை நான் தான் தமிழகத்தை ஆள்கிறேன். ஆமா, இவர் பெரிய அண்ணாதுரை அப்படியே வீர வசனங்களை பேசுறாரு. அண்ணா 1968 தன்னுடைய பேச்சு ஒண்ணுல மிக புகழ்பெற்ற ஒரு கருத்தை சொல்லி இருப்பார். ஓராண்டுக்கு முன்பு நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றேன். கடந்த ஓராண்டில் சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரத்தை கொடுத்துள்ளேன். தாய் திரு நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்துள்ளேன். தமிழ்நாட்டில் இந்திக்கு இடமில்லை என்ற நிலையை உருவாக்கி இருமொழி கொள்கையை சட்டப்படி நிலைநாட்டி உள்ளேன். இதையெல்லாம் பார்த்து சிலருக்கு கோபம் வருகிறது. அண்ணாதுரையை மாற்றிவிட்டு வேறு ஒருவரை கொண்டு வந்து இந்த திட்டங்களை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். உங்களால் முடியுமா என்று நான் கேட்கவில்லை. உங்களால் அது முடியும். வேறு ஒருவரை இந்த இடத்தில் கொண்டு வந்து அமர வைத்து நான் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் மக்கள் வெகுண்டு எழுவார்களே என்ற பயம் உங்களுக்குள் வரும் அல்லவா? அந்த பயம் உங்களுக்கு இருக்கும் வரை இந்த நாட்டை அண்ணாதுரை தான் ஆள்கிறான் என்று பொருள் அப்படின்னு 1968 அண்ணா பேசின மிக புகழ்பெற்ற கருத்து இது. அண்ணா மேல நமக்கு 1000 முரண்பாடுகள் இருக்கு, எதிர்கருத்துகள் இருக்கு. ஆனா அவருடைய கான்பிடென்ட் லெவலை பாருங்க. செயல்ல எல்லாத்தையும் நிரூபிச்சு காட்டிட்டு இந்த கருத்து அவர் பேசினார். எனக்கு ரொம்ப பிடிச்ச கருத்து. அதனால தான் அதை அப்படியே மனப்பாடமா சொல்றேன். அண்ணா அவர்கள் செயல்ல எல்லாத்தையும் நிரூபிச்சு காட்டிட்டு, செயல்படுத்தி காட்டிட்டு அப்புறம் இந்த கருத்தை பேசினாரு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்படி என்ன பெருசா சாதிச்சுட்டாரு? அப்படி என்ன மிகப்பெரிய புரட்சிகர திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து தமிழ்நாட்டை அப்படியே 5 ஆண்டுகள்ல முன்னேற்றிட்டாரு? இந்த கருத்தை பேசுறதுக்கு என்ன சொல்றாரு? திமுக அரசின் திட்டங்களை அவர்கள் நினைத்தாலும் நிறுத்த முடியாது, தடுக்க முடியாது. திமுக அரசின் திட்டங்கள் இருக்கும் வரை நான் தான் தமிழகத்தை ஆள்கிறேன். என்ன திட்டம்? மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கின்ற மகளிர் உரிமை தொகை திட்டம். அதானே? கல்லூரி படிக்கும் மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கும் திட்டம். அதானே? இதையெல்லாம் எதுக்கு வேற யாரோ வந்து நிறுத்தணும்? தமிழ்நாட்டோட கஜானா காலியாச்சுன்னா இந்த திட்டம்லாம் தானாவே நின்று போயிடும். புரியுதா உங்களுக்கு? தமிழ்நாட்டோட கடன் சுமை இன்னைக்கு 10 லட்சம் கோடி. 1967 திமுக முதன்முறையாக ஆட்சிக்கு வந்துச்சு. அடுத்த 50 ஆண்டு காலத்துல திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி இந்த தமிழ்நாட்டை ஆண்டுச்சு. 2021 ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியை விட்டு போகும்போது தமிழ்நாட்டோட ஒட்டு மொத்த கடன் சுமை 4.5 லட்சம் கோடி. அதாவது கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாடு வாங்கிய மொத்த கடன் தொகையின் அளவே 4.5 லட்சம் கோடி தான். ஆனா ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2021 ஆட்சிக்கு வந்து இந்த 2026 தன்னுடைய முதல் ஆட்சி காலத்தை முடிக்க போறாரு. இந்த 5 ஆண்டுலயே தமிழ்நாடு 50 ஆண்டுகள்ல வாங்கின மொத்த கடனையும் வாங்கிட்டாரு. எடப்பாடி விட்டுட்டு போகும்போது 4.5 லட்சம் கோடியா இருந்த தமிழ்நாட்டோட கடன் இன்னைக்கு 10 லட்சம் கோடியா அதிகரிச்சிருக்கு. இவ்வளவு பெரிய கடன் சுமை எப்படி வந்துச்சு? இப்படி ஒண்ணுத்துக்கும் உதவாத மகளிர் உரிமை தொகை திட்டம், கல்லூரி படிக்கும் மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் உதவித்தொகை திட்டம், பெண்களுக்கு இலவச பேருந்து அப்படின்னு ஊதாரித்தனமா சில திட்டங்களை அறிவிச்சாரு இல்ல, அதனால வந்த வினை. இப்படியே போனா தமிழ்நாட்டோட கடன் சுமை சமாளிக்க முடியாத அளவிற்கு போய் தமிழ்நாடே மொத்தமா திவாலாயிரும். தமிழ்நாட்டை நம்பி யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க. யாரும் கடன் கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரியான உதவித்தொகை திட்டத்தை எல்லாம் செயல்படுத்தவே முடியாது. அப்ப பாஜக நினைச்சு இந்த திட்டத்தை எல்லாம் நிறுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. தமிழ்நாடு திவாலாச்சு அப்படின்னா அடுத்த நாளே இந்த திட்டங்கள் எல்லாம் மொத்தமா முடங்கி போயிடும். எந்த ஒரு நலத்திட்டத்தையும் செயல்படுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு கிட்ட நிதியே இருக்காது. இப்படிப்பட்ட அறிவாளி திட்டத்தை செயல்படுத்தியதற்காகத்தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த பில்டப்பை எல்லாம் கொடுக்கிறாரா? அடுத்து என்ன சொல்றாரு? திமுகவை காப்பி அடித்து நிறைய பேர் புதிய புதிய அறிவிப்புகளை வெளியிடுறாங்க. திமுகவின் திட்டங்களுக்கு பெயரை மாற்றி புதிய அறிவிப்புகளை வெளியிடுறாங்க. விரைவில் திமுகவோட தேர்தல் அறிக்கை வெளியாக போகுது அப்படின்னு சொன்னாரு.
ஆமா, 2021 ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க திமுக. அதுல சொன்னதை எல்லாம் நிறைவேற்றி முடிச்சுட்டாங்க, அப்படியே அறுத்து தள்ளிட்டாங்க. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக புதிய தேர்தல் அறிக்கையை வெளியிட போறாங்களாம். 2021 சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில 10 விழுக்காட்டை கூட நிறைவேற்றவே இல்லை என்பதுதான் உண்மையான நிலவரம். கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக சொன்ன எந்த ஒரு வாக்குறுதியையும் நிறைவேற்றவே இல்லை. எடுத்துக்காட்டுக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லணும் அப்படின்னா, தூய்மை பணியாளர்களை தனியாரிடம் ஒப்படைக்க மாட்டோம், நாங்க வந்தா அவங்கள அரசு பாதுகாப்பிலேயே வைத்து அரசு பணியாளர்களாக நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து 6 மாத காலமா போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்களை தனியாரிடம் ஒப்படைக்காதீங்க, எங்களை அரசாங்கமே தங்களுடைய ஊழியர்களாக அங்கீகரிக்கணும், எங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு வழிவகை செய்யணும் அப்படின்னு அவங்க தொடர்ந்து பல வகையிலையும் பல போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அதை திமுகவால நிறைவேற்ற முடியல? அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினீங்களா? இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் தருவோம் அப்படின்னு திமுக வாக்குறுதி கொடுத்துச்சு. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாங்களா? இடைநிலை ஆசிரியர்கள் இன்னைக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு தொடர்ந்து போராட்டம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றவே இல்லையே. இப்படி ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியவே நிறைவேற்றல, இதுல புது வாக்குறுதிகளை வேற வெளியிட போறாங்களாம். அதை வாங்கி வச்சுக்கிட்டு நாங்க நாக்கதான் வழிக்கணும். கடைசியா திமுக இருக்கும் வரை பாஜகவால் தமிழ்நாட்டை ஆளவே முடியாது, இங்க நாங்க மட்டும்தான். ஆமா, அது என்னவோ உண்மைதான். பாஜக எதுக்காக தமிழ்நாட்டை வந்து ஆளணும்? அவங்க வந்து ஆண்டு என்னெல்லாம் செய்வாங்களோ அதையெல்லாம் திமுகவே தான் செய்யுதே. பாஜகவிற்கு ஒரே நோக்கம் தான் தமிழ்நாட்டை நாசமாக்கணும் அப்படின்னு. அந்த வேலையை திமுகவே நல்லபடியா செய்யும் போது பாஜக எதுக்காக இங்க வந்து ஆளணும்? அதுல இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா, பாஜக என்ன நினைத்தாலும் சரி அவர்கள் தமிழ்நாட்டிற்குள் வரவே முடியாது அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கு பேசி இருக்கிறாரு. பாஜகவை முதலாக தமிழ்நாட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு வந்து விட்டது யாரு? திமுக தானே. 1998 இருந்து 2004 வரைக்கும் பாஜக கூட கூட்டணி வச்சு ஒன்றியத்துல பதவிகளை எல்லாம் அனுபவிச்சுட்டு சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு வந்து யோகிய வேஷம் போடுறீங்க. 5 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்ய முடியாமல் திணறிக் கொண்டிருந்த பாஜகவிற்கு தோள் கொடுத்து 5 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்ய வைத்த கட்சி முதலாக பாஜக. 5 ஆண்டு காலம் இந்த இந்திய ஒன்றியத்தை ஆட்சி செஞ்சது அப்படின்னா அதுக்கு முதல் காரணமே திமுக தான். அந்த 5 ஆண்டுகள்ல தான் பாஜக இந்த நாடு முழுவதும் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கிளை பரப்பி வேர் பரப்பி இந்திய ஒன்றியம் முழுவதும் இந்துத்துவ கருத்துக்களை பரப்புனாங்க. அன்றைக்கு அவங்க போட்ட அந்த அடித்தளம் தான் இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்து நிக்குது. அன்னைக்கு திமுக பாஜகவிற்கு துணை நிற்கல அப்படின்னா இன்னைக்கு பாஜகவால இவ்வளவு உயரத்திற்கு போயிருக்கவே முடியாது. இந்தியா முழுக்க பாஜக வளர்வதற்கு வழிவகை செஞ்சுட்டு இப்ப வந்து வீரவசனம் பேசுறது என்னமோ ஒண்ணு. இந்த கேலி கூத்துகள் எல்லாம் இன்னும் 2 மாசம் தான். திமுக போட்ட ஆட்டத்துக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தகுந்த பாடத்தை கத்து கொடுக்கணும். அப்பதான் ஐயா ஸ்டாலினோட ஆணவம் அடங்கும். புரியுதா? மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் அசோக் குமார் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.